Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் பொடி தோசை. மார்னிங்க்கு இது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது லைட்டா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். 1 கப் பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே 1 கப்ல பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. காஞ்ச வேர்க்கடலை இல்ல ஆல்ரெடி லைட்டா வறுத்த வேர்க்கடலை எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்ப ஃப்ளேம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா வச்சு இதை வந்து வறுத்து எடுக்கணும். நம்ம லைட்டா பொன்னிறமா வரணும். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா 5 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆக்காதீங்க, கொஞ்சம் லைட்டா கொரகொரன்னுக்கணும். இப்போ இது ரெடியா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை தவா இப்போ நல்லா சூடா இருக்கு. 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா மொருவலான தோசையா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட பட்டர் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நான் மேலே வந்து தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்த இந்த பொடியை வந்து மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான ஆனியன் பொடி தோசை எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண பொடியை பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் வெளியில வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.